சார் சவுண்டாக பாருங்க. ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனு. பருத்தி வீரன் சரவணன் சார் வச்சு மெயினாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அது கூட சுகுமார் சார் வந்து ஒரு லேயரில் வந்துருக்காரு. மூணாவது நானும் ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரொடக்ஷனு ஒரு பெரிய கண்டென்ட்டுக்காக உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். எல்லோரும் போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷானவங்க, ரொம்ப டஃப்பு, கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி நாங்கள் இதை வந்து இன்னொரு கூட்டத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அது அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் எப்படி பாதிக்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு லாக்அப் டெத்தில் அவங்களோட கஷ்டங்கள், அவங்க பின்னாடி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்க குடும்பங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஒன்லைன் கிடச்சனால அதுலேருந்து டெவலப் பண்ணி போயிருக்கோம். இது நம்ம இன்னும் நிறைய தேவைப்படுது லாக்அப் டெத். அதுக்கு பின்னாடி என்ன ஃபேமிலிஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி இதை நம்ம பேஸ் பண்ணி கேள்வியில் சார் இந்த படத்தை பற்றி ஓடலாம் நீங்கள் பேசுறீங்க, பேசிட்டா கேள்வி. போலீஸ் சந்திக்கிற பிரச்சனை அதை மையப்படுத்தி நான் பார்த்துக்கிறேன். உடனே ஆரம்பிச்சு இது வந்து ஒரு மலையாள படத்தில் அதை வந்து ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் கண்டென்ட் வைஸு இங்கே மலையாள படத்தில் எதிர்பார்த்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். அதை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். வந்து தேட்டர் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஹைட் டவுன் பண்ணலாம் டிஸ்பிளே மட்டும். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுடைய அன்பான வணக்கம். ஒரு முயற்சி புது டீம் இது என்டையர் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து மதுரையிலேயே ஒரு அந்த கதை மாத்திரங்களையே வச்சு அவங்க அந்த ஊர்லேயே வந்து பண்ணிட்டார் சார். ஆமாம் சார், இசையமைப்பாளர். ஆமாம் மாமா செல்வா மாப்பிள்ளை பாலு சார், இயக்குனர் ராஜா மலைசாமி சார். அந்த படத்துக்காக எங்கள் வேண்டுகோளை ஏற்று வந்த சம்பந்தம் சார் நன்றி. மற்ற தொழில்நுட்பங்கள் எல்லாருமே இருக்காங்க. என்னன்னா ஒரு முயற்சி டைரக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், என்னோட போர்ஷன் மட்டும் செப்பரேட்டாகவே எடுத்துருந்தாங்க. நான் டப்பிங் பேசுவோம் நமக்கு ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் இந்த படம் வந்துருக்கு. எவ்வளோ படங்கள் நடிக்கிறோம், சில படங்கள் தான் மனசில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம் இது. பெரும்பாலும் இந்த காவல்துறை, இந்த லாக்அப் டெத்து, அதனாலே வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து அரசியலே நடக்கும். அந்த இப்போ மலையாளத்தில் வந்து நையாட்டு, இந்த மாதிரி நிறைய த்ரில்லர் படங்கள் நிறைய வந்துருக்குது, போலீஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து வழக்கமான படங்கள் வந்து தமிழில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. அவருக்கு முதல் குழந்தை தவழ்ந்துருக்குது. ஸோ அதனால் வந்து பத்திரிகை நீங்கள் தான் அது நல்லபடியாக வந்து பொதுமக்களுக்கு வந்து வெற்றி படமாக எல்லாருமே வந்து படம் சார் கேட்டுக்கலாம். நன்றி. டைட்டில் யோசிக்கிறப்ப 40-50 டைட்டில் பார்த்துட்டே இருக்கும். கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பார்க் வந்தது தான் இந்த டைட்டில். அந்த ப்ரொடியூசர் சார் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறப்ப விஜயகாந்த் சாரோட பெரிய ஃபோட்டோ, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் ஒரு மேலே இருந்து பார்த்து செஞ்சுருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நம்ம படத்தில் ஃபுல்லாக போலீஸ் அதை பற்றி டீல் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேமிலிஸை நம்ம இன்வால்வ் பண்ணி படம் எடுத்துக்கிறதுனால போலீஸ் ஃபேமிலின்னு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த செகண்டில் ஸ்பார்க் ஆனது தான் அந்த டைட்டில்.
வந்து ஒரு மலையாள படத்துக்கு உள்ள சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான எல்லா கண்டென்ட்டையும் நாங்கள் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நல்லபடியாக சேர்க்கீங்க. நேர்மையாக வாங்க நினைச்சாலும் கெட்ட பேர் வாங்காம இங்கே நல்ல பேர் வாங்க முடியாது. சரி, நடந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் சினிமா வாழ்க்கையில் இலக்கியம் தான். பட் அதை கடந்து அதுக்கடுத்த நிலைக்கு வந்துடணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து அடுத்தடுத்த நிறைய முயற்சிகள் செய்து இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனரை என்னோட படத்தில் அதுவும் போலீஸ் ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு ராஜா மலைசாமி சார் தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து இந்த படத்தை வந்து என்னோட மனைவி மீனாவும் வந்து பார்த்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்ணுறதுக்காக நல்ல படமாக தான் நினச்சி பண்ணுறோம். பட் அது அவுட்புட்டாக வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியாக ஒரு படம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா படத்தை வந்து ரொம்ப விஷயங்கள் எழுத நீங்கள் எழுதுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது அவங்களுக்கு வந்து பெரிய உந்துதலை கொடுத்துட்டு போய் பார்க்கலாமே இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் படத்துல சார்பாக எல்லாருமே தியேட்டருக்கு இந்த படத்தை வெற்றி படமாக்குன்னு போட கேட்டுக்கிறேன். காதல்னாவே அரசியல்லையும் சரி சினிமாவிலும் நீங்க யாரை பத்தி கேட்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க காதல்னாலே ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி ஒரு காதல் இருக்குது, அதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. தப்பான காதல் செஞ்ச பிரச்சனை வரும். ஆமா, காதல் அதாவது காதல்ல எது நல்ல காதல் எது வந்து மோசமான காதல் கிடையாது. காதல்னா காதல் தான். மோசமான காதல் ஆதரிக்கிறேன் நான் கிடையாது. ஆனா நமக்கு முன்னால் நடந்து போறதுக்கு சொல்ற ஒரு பாடம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நான் சினிமாவுக்கு போக மாட்டேங்க. போதுமா, நான் நடிச்சாலும் சரி, இயக்குனாலும் சரி, இல்ல எதிர்காலத்தில் படத்தை தயாரிச்சாலும் சரி, நான் செத்தாலும் சரி, இந்த சினிமாவில் தான் இருப்பேன். அவ்வளோதான். இந்த படத்தில் நடிக்கல நானும் சினிமாஸோட டைரக்டருக்கு ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே அருமையாக பண்ணியிருந்தாரு. இதில் காதல் சுகுமார் சார் வந்து வழக்கமாக நம்ம காமெடி ரோலில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து சுகுமார் சார் வந்து ரொம்ப அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஹீரோன்னு சொல்லலாம் நம்ம போலீஸில். அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னும் இதுக்காக வந்து ஃபைட்லாம் ஒன்றும் கற்றுட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்காரு. இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து முக்கியமாக சித்தப்பு சரவணன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது கூட நடித்த எல்லா நடிகர்களுமே நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் தான் தெரியாமல் எல்லாருமே அவங்க நல்லா பண்ணுறது எல்லாம் கூட மறுபடியும் சொல்கிறப்பல இந்த படத்தோட மியூசிக் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த மியூசிக் தான் நம்ம வந்து உட்கார வைக்குது. ஒவ்வொரு காட்சியுமே வந்து அந்த காட்சியை விட அவருடைய ஆர்ஆர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லி மியூசிக் வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தில் பாடல் மியூசிக் சொன்னோன்னே பாட்டும் ரொம்ப அற்புதம். மொத்தத்தில் இது மாதிரி ஒரு படங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய கலைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. இந்த மாதிரி படங்கள் போனோம்னா அடுத்தடுத்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுப்பாங்க. இந்த படம் கூட எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சார், நம்ம சினிமாவுக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமா எப்படி இருக்கு? தமிழ் சினிமாவில் தான் சார் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நடிச்சிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து தமிழ் சினிமா போயிட்டேன்றது அர்த்தம் இல்லை.
தமிழில் தான் இப்போ அதிகமாக படமும் பண்ணியிருக்கேன். மற்ற லாங்குவேஜில் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். கன்னடத்துலேயும் ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. தெலுங்குலேயும் ஒரு படம் வந்து மெயின் வில்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி அதர் லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் வந்து நம்ம சமுத்திரக்கணி சாரோட டைரக்ஷனில் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வெற்றி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பொலிட்டீஷியனாக பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. மேபி இந்த கொஞ்சம் கேப் கொடுத்ததுனால நான் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய படம் வந்து தமிழில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் கிட்ட பண்ணி நடிச்சு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. ஒன்றே ஒன்றா ரிலீஸ் ஆகும். இப்போ 2 படம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பொட்டன்ஷியல் ஸ்டூடியோஸில் கல்யாணி பரிதர்ஷன் அவங்க ஹீரோயினாக பண்ணுற படத்தில் நான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதுமுகம் நடிக்கிற படம். ஸோ தமிழில் தான் இருக்கேன். தமிழ் மட்டும் இல்லாமல் அடுத்த லாங்குவேஜ்லேயும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் எப்படின்னா படிக்கிறாங்க, பெரிய படம் சின்ன படம், சின்ன படம் தான் ஒரு பெரிய படம் 26 நடிச்சாலும் பெரிய படம் வந்து பல பார்ட்டிஸ்னால ரிலீஸ் ஆகிறதில்ல, இல்லாட்டி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ரிலீஸ் ஆகுது. ஓடவும் மாட்டேன். பட் எல்லா ஃபீல்டுலேயுமே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கா போல் தமிழ்லேயும் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற படங்கள் மற்ற லாங்குவேஜ் படங்கள் வந்து எடுத்து அது இப்போ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆகிட்டதுனால இந்த கேள்வி உங்கள் மனசில் எழுந்திருக்கும். தமிழ்லேயும் ஒரு கேப் இருக்கு, மறுபடியும் ஒரு வெற்றி எடுத்த பிடிக்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி சின்ன படங்கள் வந்து 100% படங்கள் வந்து சின்ன படங்கள், குடும்பங்கள் நடிக்கிற படங்கள் இப்படி வந்து தான் நம்ம தமிழ் சினிமாவை இன்னும் தக்க வச்சதுக்கு காப்பாற்றிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் தமிழ் சினிமான்றீங்க, ஆனால் டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து மலையாள சினிமா பற்றி தான் பேசுகிறாங்க. மலையாள சினிமா எப்படி இருக்குது, அதனால அப்படி பண்ணுறோம். நம்ம சினிமா கூட அதான் சொல்லுறாரு. அது எப்படி பாருங்க. இல்லை, மலையாளத்தில் வந்து நல்ல கதைகள் வந்து இருக்குன்னு இல்லை, கண்டென்ட் ஓரியன்டாக அங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. மலையாளத்தில் வந்து ஒரு குழுவாக கதைக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு, கதாசிரியர் தனியாக ஒருத்தர் வச்சு நிறைய படங்களை வந்து நிறைய கதைகளை இங்கே வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே ஒரு இயக்குனர் பண்ணுறதுனால அங்கே விட இங்கே வந்து கதைக்கு கொஞ்சம் பஞ்சமாக நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கதாசிரியர்கள் அதிகம், அவங்களுக்கு வந்து டைரக்டரோட நிறைய ஒரு முக்கியத்துவம். ஸோ அதனால் அங்கே வந்து நல்ல கதை அம்சமுள்ள நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வந்து நிச்சயமாக வெற்றி படங்களை கொடுப்பாங்க. போலீஸ் இந்த நேரத்தில் இந்த படம் யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே போலீஸ் அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. நீங்கள் போலீஸுக்கு சப்போர்ட்டாக வந்து பண்ணுறது யார் அதிகமாக பாதிக்கப்பட்டா பாதிக்கப்பட்ட முக்கியம் தான் பாதிக்கப்படுறாங்க. போலீஸ் கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு படம் மக்கள் ஏற்றுப்பாங்க. எந்த பக்கம் பார்க்க மாட்டேங்குது, ஆழ்துறை பக்கம் இது மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. அஜித்குமார் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி தான் பாதிக்கும். போலீஸ் ஃபேமிலி வந்து கேஸ் போட்டு ஜெயில் எடுத்தாங்க. சரிங்க, அதை எப்படி வந்து நம்ம வந்து ஏற்றுக்கப்படும். ஏன்னா வந்து எல்லா பக்கமே வந்து பப்ளிக் மட்டும் பண்ணுறது கிடையாது, போலீஸும் பண்ணுறாங்க. ஆமாம், போலீஸ் தரப்புலையும் நிறைய இருக்குது. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் நிறைய நியாயம் அழுத்தங்கள் நிறைய மேல்மட்டத்தில் அதிகாரிகள். அதே மாதிரி பொதுமக்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பெரிய கூட்டம் காவல்துறை வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய தவறு. அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணவும் முடியாது. சில சமயங்களில் இது மாதிரி அந்த தவறு நடக்க கஷ்டம். 2 பக்கமும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா அவர் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் ரப்ப தப்பாக இருப்பார். எப்படி வந்து அவர் ஏற்கனவே வந்து நல்ல கேரக்டர் பண்ணுவார். அவர் வந்து வில்ல கேரக்டர் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப பயந்தேன். ரொம்ப பயந்தேன். ஏன்னா போலீஸ் சார் தான் நாட்டில் வந்தவுடனே அவர் வந்து ஒத்துழைப்பு மறக்கவே முடியும். இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா அது அப்படியே இந்த இடத்துலையுமே அவர் இடம் எந்த மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவரை ஏறவும் அந்த மாதிரி கேட்கணும். நல்லா ஒத்துழைப்பு போலீஸ் இல்லை சார். ஆமாம்,
போலீஸ்னால் பிடிக்கும் எனக்கு போலீஸ்னால் போலீஸ் எல்லாருமே அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள்லாம் என்ன? ஒரு சில நியாயங்கள் மட்டுமே வந்து நீங்க வச்சு படம் பண்றீங்க. ஆமாம். பல நியாயங்கள் மக்கள் பக்கமும் இருக்குல்ல. ஆமாம் சார். ஆமா. இப்ப வந்து போலிங் கொண்டு நடக்குது. ஆமாம். அதை வச்சுதான் ஏதாவது ஒரு சிலர் காட்டியிருக்கலாமே. காட்டிருக்கலாம். இந்த கதை அதை நோக்கி போகல. அடுத்தடுத்த படங்களில் கூட போலீஸ் அந்த மட்டும் மாதிரி சப்போர்ட் பண்ணுறது பிளான் பண்றீங்க. அடுத்த படத்தில் அந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம குட்டிக்காரங்க போலீஸ் வந்து கோர்ட்லயுமே அப்படியே மன்னிச்சு இது அவருக்கு நடந்த ஒரு பர்சனல் இன்ஸ்டன்ஸ் தான் இவ்வளோ தூரம் கொண்டு போய் அது அப்போவே சைட் பண்ணிருக்கலாம். பேசினார்ல ஆமாம் சார். போலீஸ் சப்போர்ட் இல்லையே அதான் நான் சொல்றேன். போலீஸ் வந்து இது வந்து ஒரு ரோட்ல போட்டு போவாங்க. போலீஸ் வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஆமாம் சார். கான்செப்ட் எங்கேயும் திருட வருது இல்லை அந்த இடத்துல அவங்க பெரிய போலீஸா இல்லை சார், அந்த இடத்துல தப்பிக்கணுன்ற மனம் அவங்க யார் தப்பிச்சுடணுன்றதுனால அப்படி ஒரு தவறு அவங்க செஞ்சுருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி ஆமாம் அது தவறு தான். அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்போம். ஒரு சில சில சம்பவங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் அப்போவே அவங்க தவிர்த்துருக்கு போலீஸார். அது அவர் சொந்த லைஃப் நடிக்கிறது நடக்கிற மாதிரி அப்போவே தவிர்த்துருக்கலாம். அதை தான் கிளைமேக்ஸ் அப்போவே தவிர்த்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றது தான் நம்ம அவர் மனசாட்சிப்படி அவர் சொல்கிறார். இன்னொரு விஷயத்தில் இந்த படத்தை இது அந்த அந்த வயசுல அப்படிதான் சார் அவங்க யோசிக்கிறாங்க. அந்த வயசுல அவங்க தெரியும் இந்த மாதிரி இல்லை ஒன்றுனா காமனா அந்த சின்ன தானே வரும். உங்கள் கேமரா கொஞ்சம் இறங்கலாண்ணே. ரொம்ப விட்டுங்க. ஆமாம் ஆமாம். சவுண்டா பேசுங்க. எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் வரை கொண்டு வர்றது பெரிய விஷயம். அந்த வேலையை வந்து ப்ரொடியூசர் சார் ரொம்ப அருமையாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். அதாவது சார் அந்த கதை வந்து சார் சொல்லும்போது எந்த இடத்துல நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொன்னனால எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் ஃபுல்லாக ஹோட்டல்காரங்க ஹோட்டல்காரர் வந்து அதை இம்பளத்தை வச்சுக்கலாம்ல. போலீஸில் முதல் படம் அதனால தான் சார் நிறைய லாஜிக்கல் விஜய் படத்தில் எல்லாரும் சார் சுகுமார் சார் எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாரும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த வேலையில் எல்லாரும் செஞ்சு பண்ணுறாங்க. நன்றி சார். ஏன்னா வந்து எல்லா ப்ரொடியூசரும் நடிக்க மாட்டாங்க. அவங்க ஹீரோ மாதிரி போட்டு வச்சுருந்தீங்க. இந்த ஹீரோ கூட தான் படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைன் போட்டாரு. அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். நான் தான் ஒரு காமெடியான இதில் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் ஒரு யோசிச்சேன். ஆமாம் ப்ரொடியூசரு யதார்த்தமாக இருந்தார். இந்த போலீஸ்கார் சினிமாக்கான இல்லாமல் இருக்கணும். ப்ரொடியூசர் ஏன்னா தேங்க்யூ தேங்க்யூ. படம் முதல் படம் சார்
அதை விட முக்கியம் கேட்டு கொடுத்தாரு நல்லா கேட்டுருக்காங்க நினைக்கிறேன். சரவணனை விட நீங்க தான் ஃபேம் அதிகமாக இருக்கு சீன்ஸ்லாம். எல்லாம் டயரோட பண்ணிட்டுருக்கேன். என்னோட முதல்